மந்த்லில வாங்க. சார் ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். என்னங்க மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட். சூப்பர். டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் ஐயரு மந்தோட ஐ மந்தோட ஃபிளிப். ஓகே குட். இப்போ மோர் தென் எத்தனை பர்சன்ட் மார்க்கெட் மேல போயிருக்கு? ஆல்மோஸ்ட் 70% போயிடுச்சு. 70க்கு மேலேயே போயிடுச்சா? அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க போய் ஆகணும்? எக்ஸ்ட்ரீம் லெவல். எக்ஸ்ட்ரீம் லோக்கு போய் ஆகணுமா? ஆமா சார். ஓகே ஸோ ஃபெப்பை டெலீட் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணுங்க. ஓகே இப்போ கரண்டா என்ன ட்ரெண்ட் தெரியுது? கிளியரா? கரெக்ட்டா அப் ட்ரெண்ட் தெரியுது. அப் டு லோ எது? ப்ரீவியஸ் லோ. ஃபர்ஸ்ட் எப்பவுமே மேஜர் தான் பார்க்கணும். அது அப் டு லோவா? இப்போ கரண்ட் லோ பிரேக் பண்ணாதானே மார்க்கெட் இங்க வரும். கரண்ட் லோ எது? அதுவா? மேஜர். ஐ சைட் மேஜர். பக்கா. லோவா? எஸ் சார். இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு? மேல போக சான்சஸ். வீக்லி போயிடுங்க. ஓகே வெல். ஸோ இப்போ இந்த இடத்துல லோ மார்க் பண்ணிட்டோம். இப்போ இன்டர்னலா என்ன ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்? இன்டர்னலா அப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா? அதோடைய இப்போ கரண்டா இன்டர்னல் வீக்லி லோ எது? மேஜர் வீக்லி லோ வரைஞ்சிட்டீங்க. மைனர் வீக்லி லோ எது? பக்கா. நோட் டவுன். ஸோ இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? இப்போ இந்த லோக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஷிஃப்ட் பண்ணுங்க. குட். இந்த லோக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இருக்கு. நெக்ஸ்ட் கோ ஃபார் டே. ஸோ ஜூம் அவுட். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே ஜூம் அவுட் பண்ணுங்க. எங்க அந்த லோவை காணும்? வரைஞ்சிங்களா லோ? அது வேணாம். அது ஹை வேணாம். லோ வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த லோ உடைக்க வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும்னு தெரியும். இப்போ இருக்க ஹை அந்த லோல ஆர்டர் பிளாக் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏ ஆர்டர் பிளாக். ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணுங்க. எஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இங்க ஒரு ஆர்டர் பிளாக். எஃப்இஜியா இம்பேலன்ஸா? இம்பேலன்ஸ். ஓகே ஸோனை மார்க் பண்ணுங்க. ஓகே ஸோ இந்த லோ ஏன்னா மார்க்கெட் இது வரைக்கும் டிராவல் ஆகிட்டு இருக்குல்ல. ஆமா சார். ம் ரைட் சைடு இல்லைங்க. இனிமேல் மார்க்கெட் போனோம்னா இந்த ஆர்டர் பிளாக்ல டச் பண்ணினா எங்க போக சான்ஸ் இருக்கு? மேல போக. மேலே போக சான்சஸ் அதிகமா இருக்கு. மார்க்கெட் கண்டினியூவா டிராப் ஆகிட்டு இருக்கா? எஸ் சார். போங்க 4 ஹவர்ஸ் போங்க. ஜூம் அவுட். ஓகே ஸோ மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்ட்ல ரியாக்ட் ஆகிருக்கா? ஆமா சார். டவுன் ட்ரெண்டோடைய லாஸ்ட் ஃபிளிப் அண்ட் தென் ஹை எடு?
டவுன் ட்ரெண்டுக்கு வந்தேன். நீங்க ஏன் அப் ட்ரெண்டுக்கு போறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல. ஏன் முடிஞ்சத பாக்குறீங்க? இந்த இடத்துல மேஜர் ஹை எது? ஃபர்ஸ்ட் மேஜர் ஹை எது? டவுன் ட்ரெண்டுடைய மேஜர் ஹை. மேஜர் ஃபிளிப். அத சொல்லுவோமா? இல்ல அதுக்கு மேல உள்ளத சொல்லுவோமா? அதுதான் வரும். ரைட்டா? ஏன்னா அந்த இம்பல்ஸ் தான் உள்ளுக்குள்ள என்ன ஆயிருக்கு? ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இம்பல்ஸ் உடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபிளிப் எது? எதுமா? தட்ஸ் குட். அப்ப ஹை எது? ஓகே, குட். வெல் டன். ஓகே. இப்போ இந்த இடத்த உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலேயே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் எங்க ஒரு சான்ஸ் இருக்கு? மார்க்கெட் என்னவா இருக்கு? டிராப்பா இருக்கா? Let's go to the 1 hour impulse. Yes இல்லையா? இல்லையா? புரியுதுங்களா? வெல். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்னவா இருக்கு? கரெக்ஷன் ஏரியா மார்க் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னுடைய ட்ரேட் நான் எப்படி எடுப்பேன்? எங்க வந்தா ட்ரேட் எடுக்கணும்? 360 ஜோனுக்கு மேல வரும்போது அங்கிருந்து ஒரு ஷார்ட் போடலாம் சார். 50-60 ரீட்ரேஸ்மென்ட் வராங்க சார் கீழ இருந்து மேல. அப்படியே போட்டுடலாமா ஷார்ட்? அப்படியே போட்டுடலாமா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும். அந்த ஏரியாக்கு போயிட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணுமா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனாதான் என்ன ஆகும்? என்ட்ரி போடணும். புரியுதுங்களா? ஓகே, அப்படியே வரீங்க பாப்போம் எப்படி நடக்கணும்னு வரீங்க. எப்படி நடந்தா நான் ட்ரேட் எடுப்பேன்? செல் ட்ரேட் எடுப்பேன். நைட் பிரேக் பண்ணி இருக்குமா? நைட் பிரேக் பண்ணாம பிரேக் பண்ணாம வரணும். இன்னொன்னு என்னன்னா புரியுதுங்களா? புரியுதா என்ன சொல்றது? புரியுது. அவ்வளவுதான். சப்போர்ட்டாவும் இருக்கு. ஏங்க? இங்க சப்போர்ட்டாவும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தாதான் என்ன பண்ணுவோம்? ட்ரேட் எடுப்போம். அப்படி இல்லாட்டி வேற எங்க ட்ரேட் எடுப்போம்? நெக்ஸ்ட் ட்ரேட் எங்க எடுப்போம்? எஸ்டீம் ஜோன்ல எடுப்போமா? என்ன ட்ரேட் எடுப்போம்? செல். இப்ப 618 பிரேக் பண்ணோனே பை ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ட்ரை பண்ணுவோம்? 618 பிரேக் பண்ணினா மார்க்கெட் எஸ்டீமுக்கு போகும்னு தெரியும். அப்ப பை ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ட்ரை பண்ணுவோம்? கரெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா இந்த பிரேக் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துதான் எஸ்டீம் லோல எடுப்பனா இல்ல ரீட்ரேஸ்மென்ட்ல எடுப்பனாங்கிறத டிசைட் பண்ண முடியுமா? மொமெண்டம் வச்சுதானே டிசைட் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமா? அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். என்னது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எஸ்ஸா? அவ்வளவுதான். என்னது